வெல்கம் டு மை சேனல். அஜித்தோட விடாமுயற்சி படத்துக்கு அடுத்ததா வர இருக்கிற குட் பேட் அக்லியோட அஜித் போர்ஷனுக்கான படப்பிடிப்பு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. படத்தோட டைரக்டர் ஆதிக் கடைசி நாள் ஷூட்டிங்ல எடுத்த சில போட்டோஸ் வீடியோஸ சோசியல் மீடியால ஷேர் செஞ்சிருக்காரு. அதுல அஜித் ரொம்பவே யங்கா தெரிகிறாரு. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் அந்த போட்டோவை பார்த்துட்டு செம குஷியா இருக்காங்க. விடாமுயற்சி படம் வர பொங்கலுக்கு வரப்போகுது. குட் பேட் அக்லியோட ஷூட்டிங் ஸ்பாட்ல அஜித்தை இவ்வளவு யங்கா பார்த்ததால ரசிகர்களுக்கு விடாமுயற்சியை விட குட் பேட் அக்லி மேல எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கு. குட் பேட் அக்லி படத்தை முதல்ல பொங்கலுக்கு ரிலீஸ் செய்யலான்னு தான் இருந்திருக்காங்க. ப்ரொடக்ஷன் வேலை நிறைய இருந்ததால அவங்களால இந்த பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ் செய்ய முடியல. ஆனா கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிய போறதால படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் செய்யலனாலும் வர சம்மருக்கு படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. படத்துல த்ரிஷா, பிரசன்னா, சுனில், நட்ராஜ், யோகி பாபு நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துல அஜித் 3 ரோல்ல நடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. விஷால், எஸ்ஜே சூர்யா நடிச்சு வெளிவந்த மார்க் ஆண்டனி படத்தை டைரக்ஷன் செஞ்ச ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் செஞ்சிருக்கிறதால அதே விறுவிறுப்பு இதுலயும் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அஜித் 2019ல விஸ்வாசம், நேர்கொண்ட பார்வைன்னு 2 படங்களை ஒரே வருஷத்துல கொடுத்திருக்காரு. 2019க்கு அப்புறம் 5 வருஷம் பொறுத்து இப்போதான் வர பொங்கலுக்கு விடாமுயற்சி, சம்மருக்கு குட் பேட் அக்லின்னு 2 படங்களை கொடுக்க போறாரு. 2024ல அஜித் ஒரு படம் கூட கொடுக்கலையேன்னு கண்டிப்பா ரசிகர்களுக்கு வருத்தம் இருந்திருக்கும். அதனாலதான் அஜித் ஃபேன்ஸ் குஷிப்படுத்துறதுக்கு பேக் டு பேக்னு 2 படங்களை கொடுக்கிறாரோ என்னமோ. விடாமுயற்சி அப்புறம் குட் பேட் அக்லி இந்த படங்களை அஜித் ரசிகர்கள் கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடுவாங்க. ஆனா மிகப்பெரிய வெற்றியை அடையணும்னா அதுக்கு ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, மியூசிக், டைரக்ஷன் எல்லாமே சூப்பரா அமையணும். சூப்பரா அமையும்னு எதிர்பார்க்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் படம் எப்படி வந்திருக்குன்னு. ஓகே, இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.